சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் பயிற்சியெல்லாம் பயன்படுத்துகிறீங்களா? என்ன செய்கிறீங்க? அதுக்கு எப்போவுமே இல்லைன்னு சொல்கிறதே இல்லைல்ல. பயிற்சி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. ஆனால் வாழ்க்கையில் என்னன்னு சொன்னால் யோக சக்தி அப்படின்றது வந்து அதுக்கு மேலே ஒரு வாழ்க்கைக்கு உலக வாழ்க்கையில் வாழ்வதற்கு, வெற்றி பெறுவதற்கு, வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருப்பதற்கு, மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு, பகைகளை வெல்வதற்கு, காரியம் சாதித்து கொள்வது, எப்படி நம்ம வந்து எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்வது, இந்த மாதிரியான வகைகளுக்கு எல்லாமே அந்த பயிற்சியை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தணும். முழுமையாக பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த சக்தி அதிகரிப்பதோடு அல்லாமல் வாழ்க்கையில் வந்து எதுக்குமே நமக்கு வந்து ஒரு தயக்கம், பயம் இவைகள் அனைத்திலும் இருந்து நாம் வந்து முழுமையாக விடைபெறுவதற்கு, அதிலிருந்து நாம் வந்து விலகி கொள்வதற்கான நிலையை உருவாக்கும். ஆக யோக சக்தியை நல்லா பயன்படுத்துங்க. இது வேறு யாரும் பயன்படுத்தாதவங்க கூட உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்துங்கன்னா சும்மா பயன்படுத்தணும்னு சொல்ல, வாழ்க்கைக்கு வந்து பயன்படுத்தணும். வாழ்க்கையில் எப்படி என்னென்ன இதுக்கெல்லாம் இருக்கணும், பயன்படுத்தணும். யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம், என்னதுக்கு பயன்படுத்தலாம் வாழ்க்கையில்? எல்லாம் பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறீங்க. சரி, ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது ஒரு ஆள் கை தூக்கிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, சரி. முதல்ல வந்து ஒரு விஷயம் குரு என்ன சொல்லணுன்னா, குரு வந்து என்றைக்குமே உங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களோட அந்த அன்பின் வைப்ரேஷன் வந்து குருக்கு தெரியுது. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுபோல் வந்து குரு வந்து உங்களை பார்க்கும்போதெல்லாம் குரு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவதோடு மட்டும் இல்லை, எல்லாரிடத்திலும் வந்து மிக மிக அன்பு, பாசமும் அப்படின்ற நிலையில் அந்த உணர்வுகளை வந்து குருவுக்கு வந்து ஏற்படுது. அதே மாதிரி ரத்தின்ஸ்ரீ குருவின் துணைவியார் ரத்தின்ஸ்ரீ அவர்களும் சுந்தரி அவர்களும் வந்து உங்கள் மேலே நல்ல அன்பு, பாசம், பிரியம், எப்பொழுதுமே உங்களை பற்றி தான் பேசுகிறது. குருவும் ரத்தின்ஸ்ரீயும் வேறு யாரையும் பற்றி பேசுறது இல்லை. நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் பல விதமான விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் குருவுக்கு வந்துட்டு ஆர்பிடி குடும்பம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பேசணும்னு அப்படி நிறைய பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆர்பிடி மக்களை பற்றி, அவங்கள நலனை பற்றி, வாழ்க்கையின் எதிர்காலத்தை பற்றி, ஃப்யூச்சரில் அதை ஒருத்தர் சொன்னார், இலட்சியங்கள் அடைய வேண்டும் அப்படின்னு பின்னால் இருந்து ஒருத்தர் சொன்னார். அது மாதிரி வாழ்க்கையில் லட்சியம் மட்டும் இல்லை, முதலில் வந்து வாழ்க்கையில் வந்து உடல் ஆரோக்கியம் என்பது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக அதை யோக சக்தியை பயன்படுத்தி இப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு சிம்பிளாக வந்துட்டு ஒரு குரு எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு மெத்தட் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதில் தெரியாமலேயும் இருக்கலாம், எனக்கு தெரியல. எப்பொழுதுமே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒளியை மனதில் நல்லா எல்லாம் முடிச்சுட்டு தியானம்லாம் செய்கிறீங்க. தியானம் செய்து முடிச்சுட்டு அல்ல வழிபாடு முடிச்சுட்டு மேலேருந்து ஒரு ஒளி வர்றதா குருவை நல்லா வேண்டிட்டு, இஷ்ட தெய்வத்தை விநாயகரை வேண்டிட்டு மேலேருந்து ஒரு ஒளி வருவதாக நினச்சி உடம்பு பூரா பரவி எப்பொழுதுமே நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கின்றேன், சுறுசுறுப்பாக இருக்கின்றேன், மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும். அது ஒரு நான் நினைக்கிறேன் குரு சொல்கிறது ஒரு 5 நிமிஷம், 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் வரும், அதுக்கு மேலே வராது. ரொம்ப நேரம் அப்படியே ஒளி மேலேருந்து வருது அப்படின்னு இல்லாமல் சில பேர் இதுதான் சாமி 10-15 நிமிஷம் உட்காராம நீங்கள் ரொம்ப ரொம்ப சீக்கிரம். அது ஏன்னா மேலேருந்து ஒரு வைப்ரேஷன் நமக்கு வருது அப்படின்னா, அந்த மின்காந்த சக்தி நமக்கு உடம்பில் வந்து யோக சக்தி இருக்கிறனால அது ஒரு மேக்னெட் மாதிரி தான். மேலேருந்து வரக்கூடிய இந்த மின்காந்த சக்தி, மின் அலைகள், இந்த மாதிரி ஒளிகளை வந்து உடம்பு கொண்டு வரும்போது அது யோக சக்தியை மாற்றிடும். யோக சக்தியோட விஷயமே அதுதான். நம்ம யோக சக்தியை மாற்றி உடம்புல வந்து சர்க்குலேஷன் கொடுக்கும். அது வெளியே போயிடுது அப்படின்னு இல்லை, மேலே வருது அப்படி வெளியேறும் அப்படின்றது இல்லை. அந்த சக்தியாகப்பட்டது யோக சக்தி தான் அங்கேருந்து மெக்னெட் மாதிரி கொண்டு வருது, உள்ளுக்கு கொண்டு வந்தோடனே உடம்பு பூரா அது பரவி நமக்கு எங்கெங்கே உடம்பு நல்லா ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்னும் உங்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் வந்துட்டு இப்போ பொதுவாக இப்படி நான் பேசணுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க,
உங்களை மக்கள் பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களோ குடும்பத்திலையோ வேண்டியவர்களோ எப்படி நினைக்கணும் உங்களை அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாமே நீங்கள் செய்யலாம். உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, விளங்குங்களா நான் சொல்கிறது? இதெல்லாம் கரெக்டாக விளங்கிறோம். எது விளங்குதோ இல்லையோ, ஓ குரு சொல்கிறீங்களா, அப்போ சரி தான், நான் இப்படி தான் இருப்பேன், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் கரெக்டாக பிடிச்சிருவீங்க நீங்கள். குருக்கு தெரியும். அது மாதிரி நம்ம எல்லாம் அது தவறு கிடையாது. வாழ்க்கையில் வந்து நான் இப்படிலாம் இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், என்னை பார்க்கும்போது இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே மேலே ஒளி இறக்குற மாதிரி ஒரு நினச்சிட்டு டக்குன்னு உடம்பெல்லாம் அந்த ஒளி இருக்கிற நினச்சி இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்திங்கன்னா உடல் வந்து எப்போவுமே அந்த மனப்பதிவு செஞ்சு அது மாதிரி சொல்லிகிட்டே வந்தால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. யோக சக்தியின் பயனாக வாழ்க்கையில் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க, எப்போவுமே இளமையோடு தான் இருப்பீங்க. அது ஒரு பாட்டு சொல்லிட்டேன். குரு அப்படியே ஒரு வார்த்தை இழுத்து விட்டுட்டேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் குரு ஒரு வார்த்தை விட்டுட்டேன். எப்பயும் இளமை பொலிவு விடணும், சுறுசுறுப்புடணும், மகிழ்ச்சியுடனும் இருப்பேன்னு. அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். ஆக எப்பொழுதும் குருவோட பிளெஸிங் இருக்கும். என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொன்னால், குரு வந்து யோக சக்தி பயன்படுத்துகிறாங்க. நல்ல வாழ்க்கையில் யோக சக்தியை பயன்படுத்துகிறவங்க வந்துட்டு இப்போ நிறைய சில அனுபவங்கள் சொல்கிறாங்க, கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆன்மீக விஷயத்துலையும் ரொம்ப நல்ல அனுபவங்கள்லாம் வந்துக்கிட்டுலாம் இருக்குது. உலக வாழ்க்கையிலையும் சிறப்படைகிறாங்க, ஆன்மீகத்திலையும் வந்து மிக மிக நல்ல சிறப்போடும் வாழ்கிறாங்க. அப்படின்றது வந்து குருக்கு வர்றாங்க, குருக்கிட்டே சொல்கிறாங்க. சில அனுபவங்கள்லாம் உண்மையாக இருக்குது. தெய்வீக அனுபவம் வந்து வெறும் கற்பனை, ஏதோ வந்துட்டு கற்பனை பண்ணிட்டு சொல்கிறாங்கன்னு இல்லாமல் அந்த அனுபவம்ன்றது வந்து உண்மையாகவே இருக்குது. அதே மாதிரி வந்து யோக சக்தியை பயன்படுத்தி செய்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கடினமையான விஷயங்கள்லாம் வந்து சாதனைகள் பண்ணுறாங்க நம்ம ஆர்பிடி மக்கள் என்பது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுபோல் எல்லோருமே இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஈடுபட்டு வாழ்க்கையில் நல்ல மிகப்பெரிய சாதனைகள்லாம் செய்யணும், நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இந்த வருஷம் பூராவும் மட்டுமல்ல, வாழ்க்கை முழுதுமே எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி விடைபெறுகின்றேன். எல்லோருக்கும் அன்பு வணக்கம். என்னென்னைக்குமே குருவோட அன்பும் ஆதரவும், டத்தின் சிறியோட அன்பும் ஆதரவும் என்னென்னைக்குமே இருக்கும் வரை, உலகில் வாழும் வரை நாங்கள் வந்து எப்பொழுதுமே உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பும் அந்த பிரியமும் எப்பவும் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். எல்லோருக்கும் அன்பு வணக்கம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ